ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. எல்லோரும் வந்து விநாயகர் சதுர்த்தி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பயங்கர லீவ்லாம் வந்து செம்ம ஃபுல் ஃபன்னாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, ஜாலியாக இருக்கட்டும். ஓகே, நிறைய பேர் இந்த விநாயகர் சதுர்த்திக்கெலாம் சின்ன வயசில் வந்து நம்மளே வந்து இந்த மண்பானையில் செஞ்சு மண்பானைன்ற பாருங்க, இந்த மண்ணில் செஞ்சு அப்புறம் இந்த காக்கா மணின்னு சொல்லுவோம், அந்த கருப்பு ரெட் கலர் இருக்கும், அதெல்லாம் வந்து கண் வச்சு அப்புறம் இருக்கும்போது மாலெலாம் போட்டு அப்புறம் அதுக்கு வண்டி செட் பண்ணி வீலெலாம் வச்சு தேர் மாதிரி ஓட்டுறது, இந்த மாதிரிலாம் செம்ம ஃபன்னாக இருக்குங்க. அப்புறம் வர அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அடி, அப்புறம் 500ரூவா 600ரூவா கொடுத்து வாங்குறது, அப்புறம் அது கொட்டாய் போடுறது. அதுக்கப்புறம் நாங்களே அதே ஒரு ஃபன் செம்ம என்டர்டைன்மெண்ட் தான். கொட்டாய் போடுறது, ஒருத்தனை அடி இதை போடுறானா அதை பிடிப்பான், அதை போடுறானா ஒருத்தன் உட்காந்து இருப்பான், ஒருத்தன் சாப்பிட்டு இருப்பான், ஒருத்தன் வந்து தூரமாக இருப்பு நின்று வெடி பார்த்துருப்பான், வரைய மாட்டான், ஒருத்தன் பெஞ்சு மேலே நினைப்பான், கிழிந்தி எதுவுமே எடுத்து கொடுக்க மாட்டான். அதான் ஒரு செம்ம ஃபன்னாக இருக்குது. எல்லா இடத்துலையும் வந்து பசங்க வந்து பயங்கரமாக பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அது ஒரு ஏரியாவில் அது இருக்குன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த சின்ன சின்ன பசங்க அப்படியே இப்போ சின்ன வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக டெவலப் ஆகி அப்படியே வெளியே வேலைக்கு போகிறாங்க. அப்புறம் அவங்க பின்னாடி ஒரு சின்ன பசங்க, அந்த ஏரியாவில் சின்ன பசங்க அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அதை எடுத்து பயங்கரமாக வந்து என்கரேஜ் பண்ணி பயங்கரமாக பண்ணுறாங்க. அப்புறம் அது வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் இப்போ வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா, விநாயகருக்கு கூட நைட் அன்றைக்கி ஒரு நாள் யார் கண்டிப்பாக ஸ்டே பண்ணி ஆகணும். ஒரு ஆளாவது ஒரு 2 பேராவது கண்டிப்பாக விநாயகர் கூட இருக்கணும். அப்புறம் அது விநாயகர் எடுத்துகிட்டு வரும்போது ஒரு ஜாலியாக இருக்கும், ஒரே ஃபன்னாக இருக்கும். விநாயகர் புக் பண்ணும்போது ஃபன்னாக இருக்கும், காசு கலெக்ட் பண்ணும்போது ஃபன்னாக இருக்கும், சின்ன சின்ன மனஸ்தாபம் வரும். அப்புறம் விநாயகர் வந்து எடுக்கிற அன்றைக்கி வந்து செம்ம ஃபன்னாக இருக்கும். பயங்கரமாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. சில பேர் இப்போ காசு வந்து ட்ரம்ஸ் வைப்பாங்க. அப்புறம் அது அவங்களுக்கு என்னென்ன இது பண்ணுவாங்களோ அதெல்லாம் வைப்பாங்க. சில பேர் வந்து நார்மலாக ஜாலியாக அப்படியே ஃபன்னாக ஒரு ரிக்ஷாவில் இல்லை மாட்டு வீட்டில் அழகாக வச்சு ஜாலியாக கலர் போட்டு விநாயகர் தலைப்பா பேண்டு கிண்டெல்லாம் கட்டி கலர் போட்டெல்லாம் போட்டு பூசி சும்மா அமர்க்கலப்படுத்தி திருவெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு எங்கள் விநாயகர்னு சொல்லி தான் எங்கள் விநாயகர்னு சொல்லி காமிச்சு அப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு பெரிய ஏரியோ ஒரு கிணத்துல வந்து போட்டு இது பண்ணுவோம். ஆனால் அதெல்லாம் செம்ம என்டர்டைன்மெண்ட்டுங்க. வருஷம் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், இது மாதிரி இது பண்ணுறோம் அது பண்ணுறோம், எப்படி பார்த்தாலும் சொதப்பிடுங்க. அது ஏன் அப்படின்னே தெரிய மாட்டேங்குது. அது உங்களுக்கும் அந்த மாதிரி தான் நடக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறதுனா கண்டிப்பாக அதை கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், நம்ம வந்து அப்படியே கொடை மாதிரி டெக்கரேட் பண்ணலாம், சீரியல்ஸ் லைட் செட் பண்ணலாம், பகல் ஒரு மாதிரி இருக்கணும், நைட்டு ஒரு மாதிரி இருக்கணும், அப்படின்னு முன்னணும் செட் பண்ணுறோம். எவ்வளோ முயற்சி பண்ணுவோம், ஆனால் அது சில நேரத்தில் வந்து அது கொஞ்சம் செட் ஆக மாட்டேங்குது. கண்டிப்பாக நாங்கள் வந்து எங்கள் ஏரியாவில் வைக்கிற விநாயகர் வந்து வேறு லெவலில் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. கண்டிப்பாக பண்ணுவோம். அப்புறம் விநாயகர் வாங்குறதாங்க ஸ்பெஷலு. இத்தனை அடி ஹைட்டு அப்படியே நின்றுட்டுருக்க மாதிரி, அப்புறம் பேண்ட் ஷர்ட் போட்டுருக்க மாதிரி, அப்புறம் 5 தலை இது அப்படி ஒரு 4-5 மூணு முகமாக இருக்கிற மாதிரி, அது மாதிரிலாம் இருக்கிற மாதிரிலாம் பயங்கரமாக செலக்ட் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒன்று. ரெண்டாவது வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நைட்டோ இல்லை எப்பயோ என்ன பண்ணுறதுன்னா, இது ஒரு ஹேபிட் நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுறாங்க. கரெக்டாக விநாயகர் சதுர்த்தி வந்து அன்றைக்கி நைட்டு ஒன்று, நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி தான் இன்றைக்கி நைட்டு, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க. விநாயகர் சதுர்த்தி நைட்டு அன்றைக்கி நைட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபேமிலி குட்டி பசங்களாக இருந்து அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி இப்படியே நான் போன வேணும்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு வண்டியில் ஏறி உக்காந்துட்டாங்கன்னா இருக்கிற எல்லா விநாயகரும் பார்த்து டிஸ்கஸ் பண்ணுறது. அந்த விநாயகர் அப்படி இருந்துச்சுல, இந்த விநாயகர் இருந்துச்சுல, அந்த விநாயகருக்கு கிட்டத்தட்ட நம்ம பூந்தி சாப்பிட்டோம், இந்த விநாயகர் நம்ம சுண்டல் சாப்பிட்டோம், அது நல்லா இருந்துச்சு இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு செம்ம. ஆனால் உண்மையாக அதுதாங்க. அதாவது இது அந்த விஷயம் எப்படின்னா, பட்டாசு வாங்கி நாம் வெடிக்கிறத விட பட்டாசு இன்னொருத்தவங்க வெடிக்கிறத பார்க்குறது செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க. அது மாதிரி வீட்டில் நம்ம எல்லாம் மண் பிள்ளையர் வாங்குவோம்னா, இருந்தாலும் அந்த வெளியே போயிட்டு இருக்கிற எல்லாம் தெருவில் இருக்கிற எல்லா விநாயகரும் பார்க்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருங்க. அதுதாங்க வேறலாம் இருக்கும்ப்பா. இப்படிலாம் டெக்கரேட் பண்ணிக்காம பாரு, எவ்வளோ வேலை செஞ்சுக்க சொல்லுங்கள். அப்படியே சில விநாயகர்லாம் பார்த்தோம்னா அப்படியே அவ்வளோ வேலைப்பாடு இருக்குங்க. அதில் சின்ன விஷயமாக பார்த்து அவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும். எப்படி தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களோ, நைட் அண்ட் டேயில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் எல்லோரும் அப்படி தான் நைட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு காலைல பூஜைக்கு வர்றது கிடையாது. மொத்த பேரும் போய் தூங்குறது, வீட்டில் இருக்க பெரியவங்க பக்கத்தில் தான் வந்து பூஜைலாம் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முறை நஷனாசத்தை எல்லோரும் அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். எந்த இதுவும் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், ஃபன்னாக இருக்கட்டும். எல்லாருக்கும் இருக்கட்டும். விஷயம் ஹாப்பியாக விநாயகர் சதுர்த்தி டு எவ்ரி ஒன். ஓகே பாய், நன்றிகள்.